வணக்கம். நம்ம வீட்டில் இன்றைக்கி நைட்டு வந்து சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும். இப்போ பன்னீர் பட்டர் மசாலா வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 100 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்து ஒரு 10 நிமிஷம் வந்து தண்ணியில் வந்து ஊற வைக்க போகிறேன். இப்படி ஊற வைக்கிறதுனால பன்னீர் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாக இருக்கும். இப்போ மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் வந்து தேவையான அளவு பட்டர் உருங்கினதும் அதில் வந்து ஒரு 4 சின்ன அளவில் உள்ள வெங்காயத்தை போட்டுக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 6 பல் பூண்டு நல்லா வந்து கண்ணாடி மாரி ஆற மாரி வதக்கி எடுத்துப்போம். இப்போது மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு தேங்காய், ஒரு பிரியாணி இலை, ஒரு அன்னாசிப்பூ, கறிப்பட்டை, ஒரு 4 கிராம்பு, கொஞ்சமாக கசகசா, ஒரு 10 பல் முந்திரி, இது கூட வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாயில் தேவையான அளவு பட்டர் சேர்ந்து உருகணும். கூட இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1.5 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு. பன்னீர்